சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்க வீட்டில் எல்லாரும் பார்த்தா தூங்க போயிடுறாங்க. அப்பத்தாக்கு பார்த்தா தூக்கமே வரல. அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹாலில் ஆறுமுகம் படுத்திருக்காரு. என்ன அம்மாச்சி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கீங்க, தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், இல்லடா ஒரு மாதிரியாவே இருக்கு, என்னன்னு தெரியல, தூக்கமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மாச்சி குடிக்க தண்ணி மோந்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்குறாரு. சரிடா தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆறுமுகம் தண்ணி மோந்துட்டு வரும்போது பார்த்தா அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே படுத்து கிடக்காங்க. ஐயோ அம்மாச்சி என்னாச்சு என்னாச்சு, தண்ணி மோந்துட்டு வர சொன்னீங்களே அதுக்குள்ள என்னாச்சு, எந்திரிங்க அம்மாச்சி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து ஆறுமுகம் அப்பத்தா முகத்துல தெளிக்கிறாரு. அப்பத்தாவை பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. உடனே ஆறுமுகம் பார்த்தா ராஜாங்க ரூமுக்கு போய் கதவை தட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. அப்பத்தாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்காங்க. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கூப்பிட்டதும் வேகமா பார்த்தா ராஜாங்கம் சன்னாசி எல்லாரும் ஓடி வராங்க. ஐயோ அத்தை என்னாச்சு, ஐயோ அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா பதறுறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம அப்பத்தா கிடக்கவும், ஏன் ஆறுமுகம் போய் சேதுவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும் வேகமா பார்த்தா ஓடி போய் ஆறுமுகம் அங்க அவுட் ஹவுஸ் கதவை தட்டுறாரு. யார் இந்த நேரத்துல கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கதவை திறக்கிறாரு. என்ன ஆறுமுகம் என்ன இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அம்மாச்சி பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், அப்பத்தாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறவும் சேதுவோட சத்தத்தை கேட்டுட்டு தமிழ் வராங்க. என்ன அண்ணன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட தமிழ் கேட்கவும், அம்மாச்சி தூக்கம் வராம அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடக்காங்க, என்னன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆறுமுகம் சொல்லவும் வேகமா பார்த்தா தமிழ் ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு அப்படியே வாசல்லையே நின்றுடுறாங்க. வீட்டுக்குள்ள போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியில நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அம்மாச்சி இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நம்ம இந்த வீட்டுக்குள்ள போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உள்ள ஓடி வராங்க. எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கவும், தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரவும், ஏய் நீ என்ன பண்ண போற, அதான் டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போறேன்னு, பாருங்க கொஞ்சம் தள்ளுங்க, நல்லா காத்து வரட்டும், தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அப்பத்தா கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு பல்ஸ் வேற ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு மைல்டு அட்டாக்கா தான் இருக்கும், சிபிஆர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தாவுக்கு சிபிஆர் பண்றாங்க. நெஞ்செல்லாம் அமுக்குறாங்க. அப்பையும் பார்த்தா அப்பத்தா எந்திரிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வாயோட வாய் வச்சு அப்பத்தாவுக்கு மூச்சு காத்தெல்லாம் விடுறாங்க. அதுக்கு அப்புறம்தான் அப்பத்தா கண்ணு முழிக்கிறாங்க. தமிழ் செல்வி பண்ணின எல்லாத்தையும் ராஜாங்கம் சன்னாசி சேது ஈஸ்வரின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, இவ என்ன டாக்டர் பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், எம்மா அவ அதுக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்கா, அதைத்தான் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், எப்படியோ எங்க அம்மா பொழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருக்கவும், என்னையா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா டாக்டரும் வராரு. டாக்டர் வரவும், என்னாச்சு பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஐயா நான் தான் கூட இருந்தேன், அப்பத்தா தூக்கம் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி விழுந்துட்டாங்க. அப்புறம் தமிழ் அம்மா தான் என்னமோ பண்ணாங்க, நெஞ்செல்லாம் அமுக்கி என்னமோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், இங்க டாக்டர் வந்துட்டு சிபிஆர் பண்ணீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்து கேட்கவும், ஆமா டாக்டர் சிபிஆர் தான் பண்ணேன், அப்பத்தா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாங்க, நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அப்பத்தாவை டாக்டர்
செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கேட்குறாங்க, என்ன பாட்டி, சரியான நேரத்துக்கு போட வேண்டிய மாத்திரை எல்லாம் போடுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இல்லையா இன்னைக்கு கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சரியான நேரத்துக்கு மாத்திரை மருந்தெல்லாம் போடுங்க, பிபி ரொம்ப ஹையில் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு, இப்படியே விட்டுருந்தீங்கன்னா இது ஹார்ட் அட்டாக்ல போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், அடியாத்தி அது வேறையா, சரிங்கய்யா இனிமே நான் நேரத்துக்கு மாத்திரெல்லாம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் இவங்க உங்களுக்கு சிபிஆர் பண்ணதுனால தான் நீங்கள் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க மட்டும் சிபிஆர் பண்ணலைன்னா இந்நேரம் நீங்கள் ஐசியூ வார்டில் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அதிர்ச்சி ஆயிட்டு, ரொம்ப நன்றிடி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஐயோ அம்மாச்சி என்ன எனக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இங்க ராஜாங்கமும் தமிழை பார்க்குறாரு. தமிழை பார்த்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சேதுவும் தமிழை பார்க்குறாரு. நல்ல வேலைக்கு இவ வந்து என்னமோ பண்ணி அப்பத்தாவை காப்பாத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா டாக்டரும் வந்துட்டு, சரிங்க சார் பார்த்துக்கோங்க பாட்டி, சரியான நேரத்துக்கு மாத்திரை எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு, என்ன எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஏண்டி அவங்க ரூமுக்கு போய் படுங்க, எனக்கு இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், இல்ல அத்தா நான் உங்க கூடயே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லையா ராசாங்கம், எனக்கு இப்போ பரவாயில்ல, நீங்க எல்லாம் போங்க ரூமுக்கு போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு, எல்லாரும் இருங்க, என்னமோ இவ பெரிய உத்தம பத்தினி மாதிரி அம்மாவை ஏதோ அப்படி இப்படின்னு பண்ணி காப்பாத்திட்டா, அதனால ஒன்றும் இவ ரொம்ப நல்லவனு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க, இவளோட உண்மையான முகத்தை உங்க எல்லாருக்கும் நான் இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா சக்தி கூட தமிழ் வண்டியில போன வீடியோவை காட்டுறாங்க. அதே மாதிரி சக்தி கூட தமிழ் பேசுனது சிரிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க இவளோட லட்சணத்தை, இவ ஒன்றும் நல்லவ கிடையாது, இவ வெளியில ஒருத்தன் கூட சிரிச்சு பேசி அவங்க கூட கள்ள தொடர்புல இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பந்தான் சேது வந்துட்டு, அத்தை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்னப்பா சேது, நான் உங்ககிட்ட இதை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீடியோவும் காமிச்சேன், ஆனால் உனக்கு இவளோட உண்மையான குணம் தெரியாம நீ அப்பாவியா இருந்துகிட்டு இருக்க, அதான் இப்போ இங்கே வந்து அம்மாவை காப்பாத்துற மாதிரி காப்பாற்றி இவ ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நாடகம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா, இங்கே இருக்கிற எல்லாரும் இவளை நம்பி ஏமாந்துடக்கூடாதுல்ல, அதான் இந்த வீடியோவை இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு, எங்க அந்த வீடியோவை இங்க கொண்டாந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இங்க பாருமா நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா அப்பத்தா பக்கத்துல வந்து வீடியோவை காட்டுறாங்க. அப்பதான் பார்த்தா அப்பத்தா வந்துட்டு சாவித்திரி கன்னத்துல ஓங்கி சப்புன்னு ஒரு அறை விடுறாங்க. தொலைச்சி போடுவேன், தொலைச்சி என்ன வேலை பார்த்துக்கிட்டு திரியிற, யாரு மேல யாரு சந்தேகப்படுறது, நீ தமிழ்செல்வி மேல சந்தேகப்படுறியா, அவளுடைய கால் தூசிக்கு பெருவியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், எம்மா நான் அவளுடைய லட்சணத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இந்த வீடியோ முதல்ல உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அது எனக்கு எப்படியோ வந்துச்சு, யாரோ எனக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி திருன்னு முழிக்கவும், யார் அனுப்புனாங்களா, யாரோ ஒருத்தவங்க உன் ஃபோன் நம்பர் தெரிஞ்சு எப்படி அனுப்புவாங்க, இந்த வேலையை நீ தாண்டி பார்த்துருக்க, தமிழ்செல்வி எங்கே போறா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவளை வேவு பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தவங்கள வச்சு வீடியோ எடுக்க சொல்லி இந்த வீடியோவை இந்த வீட்டில் வந்து காமிச்சு அவளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, அப்படிதானே, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனிமேல் தமிழ்செல்வியை பற்றி ஏதாவது இந்த மாதிரி தப்பாக வீடியோவை காமிச்சிக்கிட்டு இருந்த செவ்வளு பேந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா சாவித்திரியை மிரட்டுன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தா சாவித்திரி அடி வாங்கினதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு நல்லா வேணும், நம்மளை விட ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறா, ஆனா கடைசியில சொதப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
சாவித்திரி, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். யாரும் யாரையும் தப்பு தப்பா பேச வேணாம். அவங்க எப்படின்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமிழ்செல்வியோட குணமும் நல்லாவே தெரியும். நீ ஒன்றும் இந்த மாதிரி வீடியோவை காமிச்சு இவங்களுடைய குணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமாக நீ நிரூபிக்கிறதா நினச்சி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து பார்த்தா எல்லாரும் அவங்க ரூமுக்கு போய் படுக்க போகிறாங்க. அப்பந்தான் தமிழ்செல்வி வந்துட்டு சாவித்திரி கிட்ட, இதெல்லாம் தேவையா? அன்னைக்கே வந்துட்டு என்கிட்ட கருப்பு அண்ணன் ஒரு வீடியோ காமிச்சாரு. அப்போவே நினச்சேன் இந்த மாதிரி விஷயத்த வேற யார் பண்ணுவா என்ன ஏதுன்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. இனிமேல் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சாவித்திரி கிட்ட சொல்லவும், சாவித்திரிக்கு பார்த்தா பயங்கர எரிச்சலாக இருக்குது. இந்த கிழவி எல்லார் முன்னாடியும் வச்சு நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திருச்சு. இந்த கிழவிக்கு எப்போவுமே அவளை தூக்கி ஒசத்தி வச்சு பேசுகிறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க.